பொதுமக்கள் வாக்கெடுப்பாக இதை நடத்த வேண்டும் என்றல்ல, வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்காமல் இந்த ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று நிறுத்துவதிலே அர்த்தமில்லை. ஆகவே அது இந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறாவிட்டால் இது மிக பாரதூரமான விடயமாக இருக்கும். உலகம் பூராவும் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் அவ்வாறு வாக்கெடுப்பு நடைபெற்றால் அந்தந்த நாடுகளிலே வாக்களிக்க முடியும். அவ்வாறான வாக்கெடுப்புகள் உலகின் பல நாடுகளிலே நடைபெற்றிருக்கின்றன. கொசோவாவிலே நடைபெற்றிருக்கிறது, தென் சூடானிலே நடைபெற்றிருக்கிறது, அதே போல் இந்தோனேசியாவிலிருந்து பிரிந்த கிழக்கு தீமோரில் நடைபெற்றிருக்கிறது. ஏன் இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பிலே, ஒற்றையாட்சி எழுதப்படாத அரசியலமைப்புகளே இருக்கக்கூடிய அந்த ஸ்காட்லாந்திலே கூட நடைபெற்றிருக்கிறது. ஸ்காட்லாந்து பிரிந்து போகவில்லை, சில நாடுகள் பிரிந்து போயிருக்கின்றன. அவை ஒரு வாக்கெடுப்பை நடத்துவதற்கே கேட்க வேண்டும் என்றதை கேட்காமல் ஒழித்து மறைத்து இந்த பொதுமக்கள் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாராக இருந்தால் நாங்கள் மிக கடுமையாக இதை ஆட்சேபிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அதை இன்றைக்கு பார்த்தோமா இருந்தால் சிங்கள வேட்பாளர்களே கலாநிதி விக்ரம மறைந்தவர் பல தடவைகளிலே தமிழ் மக்கள் பிரிந்து போகிற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை என்று கூறியவர் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் உயிருடன் இல்லை, அவருடைய கட்சி போட்டியிடுகிறது. இதே போல் இன்னொரு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முற்போக்குவாதியான திரு சிறித்துங்க ஜெயசூர்யா அவர்கள் ஐக்கிய சோசலிச கட்சியைச் சேர்ந்தவர் 5வது தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார். ஆனால் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அவரால் பெற முடியாவிட்டாலும் கூட தமிழ் மக்கள் பிரிந்து போகிற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது என்பதை அழுத்தம் திருத்தமாக மும்மொழிகளிலே சொன்னவர். 2015ஆம் ஆண்டிலே அவருக்கு நான் பகிரங்கமாக அவருக்கு தான் வாக்களிப்பேன் என்று அறிவித்துவிட்டு அவருடைய முச்சக்கர வண்டி ஆட்டோ சின்னத்துக்கு நான் வாக்களித்திருந்தேன். இந்த தடவையும் அவர் அறிவித்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் சொல்லியிருக்கார், ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடியது போன்ற ஒரு முறையையும் இந்த மக்களுக்கு அந்த ஒரு சுயநிர்ணய உரிமையை அடக்கி இருக்கின்றது என்றால் அந்த அளவுக்காவது எங்களுக்கு சொல்வதற்கு திராணி இல்லை என்றால், முதுகலும் இல்லை என்றால் என்னது தமிழ் பொது வேட்பாளர்? தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பொதுசன வாக்கெடுப்பு தொடர்பாக வலியுறுத்தப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான MK சிவாஜிலிங்கம் கோரிக்கை விடுத்தார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ஊடக அமையத்திலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கும் இதை பார்க்க போகின்ற நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். குறிப்பாக இன்றைக்கு இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தலை இந்த நாடு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி எதிர்கொள்ளப் போகிறது. இப்பொழுது நடைபெறப் போகின்ற இந்த 9வது தேர்தல் சம்பந்தமாக பல்வேறு அரசியல் புரசல்களுக்கு மத்தியிலே இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். 7 தமிழ் கட்சிகளின் சார்பிலும் அதே போல் சிவில் அமைப்புகளின் சார்பிலும் சேர்த்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். பிரச்சார நடவடிக்கைகளும் ஓரளவு ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் இன்னமும் தேர்தல் அறிக்கை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளிவரவில்லை, தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவரவில்லை. அதில் என்ன வரப்போகின்றது என்றால் முக்கியமான விடயம். என்ன கோரிக்கையை நாங்கள் வைக்கப் போகின்றோம் என்றால் முக்கியம். அவர்களும் கேட்டார்கள், நாங்களும் கேட்டோம் என்று கேட்பதிலே விஷயம் அல்ல. இதிலே சிங்கள தமிழர் பிரச்சனை அல்ல. இதிலே இலங்கை தீவுக்கு இதுவரை சுதந்திரம் கிடைத்ததாக அவர்கள் சொல்லி 76 ஆண்டுகள் கடந்து இலங்கை தீவுக்கு குடியரசு ஆக்கப்பட்டு இன்றைக்கு 50 வருடங்களுக்கு மேலே 72ஆம் ஆண்டு என்றால் 52 வருடங்கள் கடந்த சூழ்நிலையிலும் புதிய அதாவது நிறைவேற்று ஜனாதிபதி முறை அமலுக்கு வந்து 46 ஆண்டுகளை கடந்த சூழ்நிலையிலும் இலங்கை இனப்பிரச்சினைக்கு இதுவரை தீர்வில்லை. அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. 8 ஜனாதிபதி தேர்தல்கள் கடந்து விட்டன.
இப்பொழுது நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, இலங்கை அரசாங்கத்துக்கு எந்த செய்தியும் இல்லை, சிங்களவர்களுக்கும் செய்தி இல்லை. இலங்கைக்குள்ளே இனி அரசியல் தீர்வு இல்லை என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு ஈழத்தமிழினம் வந்திருக்கின்றது என்ற செய்தியை அகில உலகுக்கும் வேண்ட சிங்கள மக்களுக்கும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்த முடியும். இதிலே நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் நீண்ட காலமாக தந்தை செல்வா ஆரம்பித்த காலத்திலிருந்து தேசியம், தாயகம், சுயநிர்ணய உரிமை என்று பேசப்படுகின்றது. சுயநிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன், ஒரு இனம் தன்னை தானே தீர்மானிப்பதுதான் சுயநிர்ணய உரிமை. 51ஆம் ஆண்டிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முதலாவது தேசிய மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொழுது கூட சுயநிர்ணய உரிமையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவுக்கு தந்திகள் அனுப்பப்பட்டு கோரிக்கைகளாக ஜிஜி பொன்னம்பலம் போன்றவர்களால் அனுப்பப்பட்டிருந்தது. பொது வாக்கெடுப்பு என்றும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார்கள். நாங்கள் இன்றைய கேட்க விரும்புவது, சர்வஜன வாக்கெடுப்பு என்பது அந்த மக்கள் தாங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிப்பது தான் ஒரு சுயநிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன். வெளிநாடுகளில் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், 18 வயதை கடந்த பின்னர் அந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற உரிமை இருக்கிறது. அதுபோலத்தான் ஒரு இனத்துக்கு இருக்கிறது என்றால், இப்பொழுது கட்சிகள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கு சமஷ்டி, இதுக்கு கான்ஃபெடரேஷன், நிறைவேற்று இணைப்பாட்சி, இவ்வாறு. ஆகவே அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் தமிழ் மக்கள். இன்றைக்கு வட்டுக்கோட்டையிலே 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி எடுக்கப்பட்ட அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம்தான் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினைக்கு ஒரு தனி ஆட்சியை, ஒரு தனி நாட்டை கோருகின்ற அந்த தீர்மானத்துக்கு 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத்தேர்தலிலே மிகப்பெரிய அளவிலே மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தார்கள். 19 தமிழ் தொகுதிகளிலே 18 தமிழ் தொகுதிகளிலே வெற்றி பெற்றது மாத்திரமல்ல, கணிசமான ஆதரவை பெற்றிருந்தார்கள். அதன் மீது இப்பொழுது சமஸ்டி என்று மாற்றி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன விடயத்தை கோரப்போகின்றோம் என்றால், அதை கோருவதற்கு ஒரு வாக்கெடுப்பு தேவை, பொது வாக்கெடுப்பு தேவை, பொதுமக்கள் வாக்கெடுப்பு தேவை, ரெஃபரண்டம் தேவை. அதை நடத்த வேண்டியது சர்வதேச சமூகம்தான். சர்வதேச சமூகத்தினுடைய ஏற்பாட்டை நடத்துவதற்கான கோரிக்கையை விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது ரெஃபரண்டம் அல்ல. இங்கே நடப்போகின்ற 9வது ஜனாதிபதி தேர்தல் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அல்ல. பொதுமக்கள் அந்த வாக்கெடுப்பு, அந்த ஜனாதிபதி தேர்தலை பாவித்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையை, சர்வதேச சமூகத்தை நாங்கள் கேட்பது அதுதான் முக்கியம். அதிலே ஒரு சுதந்திர தமிழிடம் வேண்டுமா அல்லது வேறு என்ன வேண்டுமா? நீங்கள் சொல்வது போல சமஸ்டியை இலங்கை அரசாங்கம் வைக்க விரும்பினால் வைத்தால் அது தேவை என்பதை வாக்கெடுப்புக்கு விட்டு மக்கள் விரும்பியதை தீர்மானிக்கட்டும். மக்கள் சமஸ்டி தான் தேவை என்றால் நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் வாக்கெடுப்பே இல்லாமல் ஒரு விடயத்தை மூடி மறைப்பது போன்ற நடவடிக்கைகளிலே இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி பகிரங்கமாக ஈடுபட்டிருக்கிறது. அதே போல தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சுயநிர்ணய உரிமை என்று சுயநிர்ணய பரீட்சிப்பது என்றால் அது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு. அதே நிலைமையிலே இவர்கள் 2 பேர் அப்படி என்றால் ஏனைய கட்சிகளும் இதே போல நழுவுவதற்கு, பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பதை இந்த கோரிக்கை இந்த தேர்தலில் வைப்பதற்கு, பொதுமக்கள் வாக்கெடுப்பாக இதை நடத்த வேண்டும் என்றல்ல, வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்காமல் இந்த பொதுமக்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று நிறுத்துவதிலே அர்த்தமில்லை. ஆகவே அது இந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெறாவிட்டால் இது மிக பாரதூரமான விடயமாக இருக்கும். உலகம் பூராவும் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் அந்த அவ்வாறு ஒரு வாக்கெடுப்பு நடைபெற்றால் அந்தந்த நாடுகளிலே வாக்களிக்க முடியும். அவ்வாறான வாக்கெடுப்புகள் உலகின் பல நாடுகளிலே நடைபெற்றிருக்கின்றன. கொசோவாவிலே நடைபெற்றிருக்கிறது, தென் சூடானிலே நடைபெற்றிருக்கிறது, அதே போல் இந்தோனேசியாவிலிருந்து பிரிந்த கிழக்கு தீமோரில் நடைபெற்றிருக்கிறது. ஏன் இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பிலே, ஒற்றையாட்சி எழுதப்படாத அரசியலமைப்புகளே இருக்கக்கூடிய அந்த ஸ்காட்லாந்திலே கூட நடைபெற்றிருக்கிறது. ஸ்காட்லாந்து பிரிந்து போகவில்லை, சில நாடுகள் பிரிந்து போயிருக்கின்றன. ஆகவே ஒரு வாக்கெடுப்பை நடத்துவதற்கே கேட்க வேண்டும் என்றதை கேட்காமல் ஒழித்து மறைத்து இந்த பொதுமக்கள் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாராக இருந்தால்
நாங்கள் மிக கடுமையாக இதை ஆட்சேபிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அதை இன்றைக்கு பார்த்தோமா இருந்தால் சிங்கள வேட்பாளர்களே கலாநிதி விக்ரம கருணாரண்ட மறைந்தவர் பல தடவைகளிலே தமிழ் மக்கள் பிரிந்து போகிற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை என்று கூறியவர் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவருடன் இல்லை. அவருடைய கட்சி போட்டியிடுகிறது. இதே போல் இன்னொரு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முற்போக்குவாதியான திரு சிறித்துங்க ஜெயசூர்யா அவர்கள் ஐக்கிய சோசலிச கட்சியைச் சேர்ந்தவர் 5வது தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார். ஆனால் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அவரால் பெற முடியாவிட்டாலும் கூட தமிழ் மக்கள் பிரிந்து போகிற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது என்பதை அழுத்தம் திருத்தமாக மும்மொழிகளிலேயும் சொன்னவர். 2015ஆம் ஆண்டிலே அவருக்கு நான் பகிரங்கமாக அவருக்கு தான் வாக்களிப்பேன் என்று அறிவித்துவிட்டு அவருடைய முச்சக்கர வண்டி ஆட்டோ சின்னத்துக்கு நான் வாக்களித்திருந்தேன். இந்த தடவையும் அவர் அறிவித்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் சொல்லியிருக்கார் ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடியது போன்ற ஒரு முறையையும் இந்த மக்களுக்கு அந்த ஒரு சுயநிர்ணய உரிமையை அடக்கி இருக்கின்றது என்றால் அந்த அளவுக்காவது எங்களுக்கு சொல்வதற்கு திராணி இல்லை என்றால், முதுகலும் இல்லை என்றால் என்னதுக்கு தமிழ் பொது வேட்பாளர் விட்டறிந்து விட்டு போக வேண்டியதான். ஆகவே இது பாரதூரமான விடயம். இது சம்பந்தமாக தேர்தல் அறிக்கை குழுவிலே எங்களுடைய கட்சி சார்பிலே நாங்கள் இறுக்கமான கோரிக்கையை வைப்பதற்கு சாதகம் இருக்கிறது பாதகம் இருக்கிறது ஒழித்து விளையாடிக்கொண்டு வெளியாகியதன் பின்னர் என்ன செய்வதென்றால் அதுக்கு பின்னர் எங்களுடைய கட்சி நாங்கள் கூடி முடிவை எடுப்போம். ஆகவே நாங்கள் மிக பணிவாக அன்பாக கேட்டுக்கொள்வதெல்லாம் சுய நிர்ணய உரிமை என்பது செல்ஃப் டிட்டர்மினேஷன், ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன். அந்த இன மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிப்பது. அது என்னவாகவும் இருக்கட்டும். ஒரு நாட்டுகளே வாழப்போகிறார்கள் என்று தீர்மானிக்கட்டும். பிரிந்து போகிறது என்பது அந்த மக்களுடைய விருப்பம். அவ்வாறு ஒரு வாக்கெடுப்பு நடத்தாமல் அவர்கள் சார்பிலே நாங்கள் அது எந்த கோரிக்கையாவது சொல்வது தவறானது என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே அந்த வகையிலே தான் இந்த அவசரமான பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் ஏதோ நாங்கள் பிரச்சனைகளை குழப்ப போகிறோம் அல்ல. இன்றைக்கு சிங்கள வேட்பாளர் ஒருவர் சுயநிர்ணய உரிமையை வைத்த அளவுக்கு கூட எங்களால் செல்ல முடியாமல் இருக்கின்றது என்றால் யாரை ஆதரிக்க வேண்டிய என்ற நிலைமை வருகின்ற பொழுது அவரை நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய கட்டம் பெறலாம். ஆகவே அது சம்பந்தமான முடிவை தேர்தல் அறிக்கையை எடுப்பது வரை தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்குள்ளே நாங்கள் உயர்மட்டத்திலே போராடுவோம். தேர்தல் அறிக்கை வெளிவந்ததன் பின்னர் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம். ஆகவே இது ஒரு எத்தனை லட்சம் வாக்குகளுக்கு கிடைக்க போகிறது அல்ல பிரச்சனை. 1 லட்சமா 2 லட்சமா இல்லை. இந்த கோரிக்கை சர்வதேசத்துக்கு போகிறது என்பதுதான் முக்கியம். நான் 2010 முதல் தடவையாக சுயேட்சையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட பொழுது நான் வைத்த கோரிக்கை அமெரிக்கா வாஷிங்டனுக்கு இங்கே இருக்க தூதரத்தால் அனுப்பப்பட்டிருக்கிறது. கான்ஃபெடரேஷன் 2 பாராளுமன்றங்கள், சிங்களவர்களுக்கு ஒரு பாராளுமன்றம், தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம், ஆதி உச்சபட்ச சுயாட்சியை ஒரு கோருகின்றார் சிவாஜிலிங்கம். இதைவிட முதலாவது ஒரு தனிநபராக சர்வதேச விசாரணையை கோருகிறார் என்ற விடயங்கள் எல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. அது வெளியாகிய விக்கிலீக்ஸிலே 2200 விக்கிலீக்ஸ் அறிக்கைகளிலே அது ஒன்றாக வெளியாகி இருந்தபடியே எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆகவே நான் வைத்து 9000 வாக்கெடுத்த விடயத்திலே சர்வதேச விட அக்கறை காண செலுத்த முடியுமாக இருந்தால் ஏன் இப்பொழுது இவ்வளவு பெரிய பரவலாக செய்கின்ற பொழுது செலுத்த மாட்டார்கள். ஆகவே இதை கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்திலே நாங்கள் சுய நிர்ணய உரிமைக்கான தீர்வு என்ன தெளிவு என்பதை தெரிவிக்கக்கூடிய விதத்திலே இந்த தேர்தல் அறிக்கை இடம்பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த ஊடக வழியிலே நாங்கள் இந்த பொது கட்டமைப்பிலே இருக்கக்கூடிய தமிழ் பொது கட்டமைப்பிலே இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளையும் கட்சிகளையும் பார்த்து ஆதரவாளர்களையும் பார்த்து கேட்க விரும்புகிறோம். பிரச்சாரத்தையும் ஆரம்பித்து விட்டீர்கள். நாங்களும் ஆரம்பத்திலே பிரச்சாரத்திலே பங்கு பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து இழுபறிப்பட்டு கொண்டிருக்க முடியாது. 2 நாட்களில் இந்த வாரத்துக்குள்ளேயே தேர்தல் அறிக்கையை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை, தேர்தல் விஞ்ஞாபனத்தை பூர்த்தி செய்து நாங்கள் வெளியிட்டு ஒற்றுமையாக இந்த தேர்தல் பணிகளை முன்னெடுத்து வடக்கு கிழக்கு மாத்திரமே இலங்கை தீவு பூராக இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து, ஏன் தமிழ் மக்கள் அல்லாதவர்களும் வாக்களிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை, வாக்களித்து இவ்வளவு பேர் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை கோருகின்றார் என்பதை அகில உலகத்துக்கு சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். இனிமேலும் இவர்களுடன் உள்நாட்டிலே பேசி பேசி பிரச்சனை இல்லை, ஏமாற்றப்பட்டது போதும் என்ற நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காகவே
இந்த அவசரமான ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தோம். நன்றி, வணக்கம். அதே போல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் தேசிய கட்சி இப்போ இந்த முன்வைக்கப்படுற அந்த விஞ்ஞாபனத்தில் பார்த்து தான் நாங்கள் இனி ஆதரவு கொடுத்ததா இல்லையான்னு சொல்லி யோசிப்போம். நீங்கள் சொல்கிறீங்க உண்மையில் வந்து இந்த கொள்கை இல்லாமல் தான் இந்த பொது வேட்பாளர்கள் இணக்கம் காணப்பட்டதா? என்ன முடிவு முன்வைக்க போகிறோம்ன்ற ஒரு தீர்மானம் இல்லாமல் தான்? இல்லை, கொள்கை இருந்தது. தேசியம், தாயகம், சுயநிர்ணய உரிமைண்டா அதை வியாக்கியானப்படுத்துறதுலாம் இப்போ பிரச்சனை எழும்பி இருக்குது. வியாக்கியானப்படுத்துறதுக்கு நாங்கள் வேண்டாம் சவால் விடுகிறோம். தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், சுயநிர்ணய உரிமைண்டா எப்படி பிரயோகிக்க போகிறீர்கள் அங்கே காட்டும் பார்ப்போம். ஒரு வாக்கெடுப்பு இல்லாமல் அந்த மக்களுக்கு என்ன விருப்பம் உண்டோ எப்படி அறிய போகிறீர்கள் சொல்லுங்க பார்ப்போம். நான் அரசியலை விட்டே போகிறோம் நாங்கள் சொல்லிட்டு பார்ப்போம் உலகத்தில். அதை நான் கேட்குறேன். நாங்கள் ஒன்றும் இதுக்குள்ளே மூடி மறைச்சி வச்சுட்டு ஒன்றும் கேட்கல. அவர்கள் இன்றைக்கு வவுனியாவில் கொடுக்க போகிறாரா? எனக்கு அறிந்த அளவிலே நாளைக்கு காலையில் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் வீட்டிலே தான் யாழ்ப்பாணத்தில் நடைபெற போகிறா ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார். உத்தியோகபூர்வம் எங்களுடைய தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் சுயநலம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நான் இப்போ மாலையில் அவரோட பேசுகின்ற பொழுது அவருக்கு ஏதாவது தகவல் தெரிவிக்கப்பட்டதா அல்லது எங்களுடைய வேறு ஏதாவது நானும் சுயநலம் விட்டு சிகிச்சையில் இருந்தால் அது எதோப்படி இருந்தாலும் இதில் டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று அவர்கள் வேறு ஏதோ ஒரு முடிவு எடுத்து கொண்டு போகிறதுக்கு அப்படி ஒரு பிளவு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே இது 7 கட்சிகள், அதே போல் விக்னேஸ்வரன் ஐயா தமிழ் மக்கள் கூட்டணி, அதே போல் திரு ஐங்கரநேசன் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய 7 கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இதிலே பிளவுபட்டு உடையும் என்றெல்லாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே அதன் பின்னர் அங்கே கேட்காமல் விட்டு சுயநிர்ணய உரிமை என்றால் என்னென்று கேட்க நாங்கள் தலையை சொரிஞ்சோடு இருக்க முடியாது. வெளிநாடுகளில் இருப்பவர்களை பார்த்து ஏமாற்றப்பட்டு முடிந்து இப்பொழுது இனிமேலும் ஏமாற முடியாது. நாங்கள் வந்துட்டோம் சோரோடு வந்தாச்சு. ஆகவே இன்றைக்கு உலகத்திலே கனடா நாட்டு பிரதமர் இனப்படுகொலை என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சை எழுப்பி கொண்டிருக்கிறது. கனடா நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஐசிஜே சர்வதேச நீதிக்கான நீதிமன்றத்திலும் ஐசிசிக்கு நான் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வேன். இன்றைக்கு பிரித்தானியாவிலே நடைபெற்ற இன்றைக்கு தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அவர்களும் கணிசமான ஒரு நடவடிக்கைகள் எடுப்பதாக சொல்லியிருக்கார்கள். நாங்கள் இங்கிருந்து கேட்காவிட்டால் இது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வட்டுக்கோட்டை தீர்மானம், அதன் பின்னர் 2013ஆம் ஆண்டு இந்த முள்ளிவாய்க்கால் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு பொது வாக்கெடுப்பு என்ற ஒரு ஒருமனதான தீர்மானத்தை அமரர் ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலே நிறைவேற்றியிருந்தது 2013ஆம் ஆண்டில். அதேபோல் 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வடக்கு மாகாண சபையிலே பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தை சுட்டிக்காட்டி அமெரிக்கா காங்கிரஸிலே 408 என்ற அந்த 2 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. வடக்கு மாகாண சபையிலே சொல்லப்பட்டதாக சொல்லி இப்பொழுதும் 1201 என்கின்ற ஒரு தீர்மானம் 10 செனட்டர்களால் முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று. சர்வதேசம் இதை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் என்ன நடக்கும்? சர்வதேச நீதி ஒன்றைக்கு காணாமல் போனவருடைய பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது பரிகார நீதி என்று, அதாவது சொல்கிறது ஈடுசெய் நீதி என்று, ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்றால் அந்த நாட்டிலே அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடைபெறும். 90ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதுதான் நடைமுறை. அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்ய போகிறோம்? இவரிடம் போய் இந்த 13 மைனஸ் இவர் மஹிந்த ராஜபக்சனுடைய பையன் நாமல் ராஜபக்ச தான் ஒன்றும் செய்ய விட மாட்டார். அப்போ ஒன்று அப்பனிட்ட நாங்கள் கேட்கணும் 13 ப்ளஸ் என்ன அர்த்தம் என்று சொல்லுண்டு. ப்ளஸ் என்றன ஏமாத்தினாய். போர் நடந்து கொடுத்த பொழுது முத்தவழியில் கொழும்புக்கு காலிம்பு திடலில் வச்சு சொன்னாய் இந்தியா மாதிரி ஒரு முறையை கொடுக்க வேண்டும், ஆனந்த் சங்கரி ஆதரிக்கிறார், அது மாதிரி நான் கொடுக்க வேண்டும். தமிழ் அரசியலில் இருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தா என்னுடைய அமைச்சரில் இருக்கிறார், இந்தியா மாதிரி முறையை கொடுப்போம் என்று. எங்கே ஏமாற்றுக்கள் போதும் காது பொத்தியாச்சு. ஆகவே நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு என்ன விளையாக்கியாரோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தமிழ் அரசியல்வாதிகள்.
அதை பிரயோகிக்குமாறு கேட்பதற்கு எங்களுக்கு முதுகெலும் இல்லை என்றால் இந்த அரசியலில் இருப்பதில் பிரயோசனம் இல்லை. அதை கேட்க வேண்டும். இருக்கிற எலும்பு கூட்டு கூட நான் இருக்கிற முதலெலும்பு கரண்டி போட்டு தான் இருக்கிற மாதிரி. ஆகவே இதிலே இவருடைய முகம் பார்க்க முடியாது, தாட்சரியம் பார்க்க முடியாது. அங்கே வந்துட்டோம், பாதி வந்துட்டோம், காவாசி வந்துட்டோம். இதை யோசித்து சரியான ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். இதில் இந்த குழப்பத்துக்கும் இடமில்லை. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இறுக்கமாக நின்றால் நாங்கள் பிரச்சாரத்திலே எத்தனை லட்சம் கிடைக்க போகிறோம் இல்லை பிரச்சனை. இது வெற்றி தோல்வியா இல்லை. இத்தனை லட்சம் பேர் கேட்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு கேட்கப்படாது. இன்றைக்கு கூட தெரியும், இனப்படுகொலை என்று சொல்வதை தமிழரசு கட்சி கேட்பதற்கே 2022 போச்சு. 1983 அன்னை இந்திரா காந்தி இந்திய பாராளுமன்றத்திலே ஒரு லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்கிறது, மாநிலங்களவை மக்களவை. மாநிலங்களவையிலே ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 1983 கூறியவர். அண்மையிலே அமித்ஷா உள்துறை அமைச்சர் ராமேஸ்வரத்திலே சொல்லியிருந்தார். இப்பொழுது கனடா நாட்டு பிரதமர் சொல்லியிருக்கார். கனடாவில் சர்ச்சை நடந்திருக்கிறது. இனப்படுகொலை என்று சொன்னதற்கு என்ன பரிகார நீதி, ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்ன, ஈடுசை நீதி என்ன? கிழக்கு தீமோரிலே, கொசோவாவிலே, மொண்டினீக்ரோவிலே, சூடானிலே பல இடங்களிலே வாக்கெடுப்பு தான் நடைபெற்றிருக்கிறது. அதை விட்டுட்டு இந்த 13, 14 இந்த டிகர் தட்டி பெயிண்ட் செய்கிறதில்லை. இதை கேட்குவதற்கு கேட்டது பின்னர் நீங்கள் ஒன்றாக வாழப்போகிற ஒரு தீர்மானத்தை தமிழ் மக்கள் எடுக்கட்டும். அதில் நீங்களும் பிரச்சாரம் செய்யுங்கள், நாங்களும் பிரச்சாரம் செய்வோம், பார்ப்போம். மக்கள் விருப்பப்பட்டு நாங்கள் விருப்பம் நாங்கள் சொல்ல முடியாது. மக்களுடைய பேரில் இது உங்கள் பேரில் எங்கள் தெரிவென்று நடக்கிறது. அந்த காலத்தில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. நேர்கள் பேரை அனுப்புவார்கள். இன்னென்ன இடத்தை சேர்ந்த, கோப்பாயை சேர்ந்த, அரியாலை சேர்ந்த இன்னென்ன நேயர்களுக்காக இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தால் பாட்டை தெரிவு செய்யும். இது இப்போ நாங்கள் கட்சிகள் என்ன செய்கிறோம்? உங்கள் பேரில் எங்கள் தெரிவு செய்கிறோம். அது பிள்ளை. மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தீர்மானிக்கிறது தான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு. எங்கே இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அரசியலை விட்டே நாங்கள் போகிறோம். எங்களை கட்சியை கலைச்சிட்டு நாங்கள் போகிறோம். இதான் நான் சொல்ல முடியும். ஜனாதிபதி பொது கட்டமைப்பு உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்ததாகவும், அதற்குள்ள இந்த குறுகிய கால அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதியை சந்திக்கப் போவதில்லை என்று சொல்லி பொது கட்டமைப்பினுடைய சிவில் பிரதிநிதிகள் சிலர் தகவல்களை வெளியிட்டிருந்தாலும் கூட அதற்கு அடுத்த நாளே ஜனாதிபதியை சந்திப்பதற்காக டெலோ, புலட், ஜனநாயக போராளிகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் போய்ச்சிருக்கிறது. இந்த பொது கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளோடு எப்படி ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? சிறு எங்கேயும் குடும்பம் வேண்டா, எல்லா வீட்டுக்கு வீடு வாசற்படி தான். இந்த முரண்பாடுகள் பேசி தீர்க்கப்பட முடியும். தேர்தல் அறிக்கை தான் முக்கியம். அதன் பின்னர் தீர்மானத்துக்கு பின்னர் எடுத்து இனிமேல் வரை நாங்கள் பேசக்கூடாது என்ற தீர்மானத்தை எடுத்து அதை யாரும் மீற மாட்டார்கள். கூப்பிட்டிருக்கார்கள். தாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி என்ற இதிலே போனதாக சொல்லியிருக்கார்கள். சிவில் அமைப்புகள் போகவில்லை. அதில் அங்கே ஒன்றும் குடிமுழுக போகவில்லை. அவன் ஒன்றும் கொடுக்க போகிறதும் இல்லை. ஆகவே எதிர்காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இறுக்கமாக தேர்தல் அறிக்கைக்கு பின்னர் ஒரு நெறிமுறைகளை தீர்மானித்து கொண்டு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகவே ஒரு கட்சிகளிலே எத்தனையோ கருத்து முரண்பாடுகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இது உலக இன பிரச்சனை என்று நீண்ட நேரத்தில் இதை தூக்கி வைக்க இருக்க தேவையில்லை. ஆகவே முக்கியமாக தேர்தல் அறிக்கையைத்தான் பார்ப்பார்கள். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தான் முக்கியம். அதை முதல் சீராக வெளியில் விட்டுவிட்டு அதன்படி நாங்கள் கோரிக்கையை பிரச்சாரத்தை கொண்டு சென்று எத்தனை லட்சம் வாக்கு கிடைக்கின்றது என்பதை வைத்து நாங்கள் சர்வதேசம் தீர்மானிக்கட்டும். கோரிக்கை இங்கிருந்து வராவிட்டால் அவர்கள் சொல்வார்கள். அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது, 10 செனட்டர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 10 மக்களுக்காக பிரதிநிதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிரவுண்டிலிருந்து பெருசாக வரவில்லை. அப்பொழுதுதான் அவர் சொல்லியிருக்கார்கள் வடக்கு மாகாண சபையிலிருந்து வந்ததை காட்டுறது கிரவுண்ட் தளத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகவே வடக்கு மாகாண சபையிலிருந்து வந்திருக்கிறது. அதே போல் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து கூட இப்போ அண்மையில் கூட கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முதல் தமிழ்நாடு மக்களின் கூட்டு பிரகடனம் என்ற ஒன்று பல கட்சிகள் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதே கோரிக்கை தான், பொதுமக்கள் வாக்கெடுப்பு கோரிக்கை தான். ஆகவே பொதுமக்கள் வாக்கெடுப்பு கோரிக்கை பரவலாக வைக்கப்பட்டு வருகின்றது. அது ஈழத்தமிழ் மக்கள் சார்பிலே வைக்கப்படுவதற்கான முழு முயற்சி தான் இது. இதை முறியடிப்பதற்கு இதுக்குள்ளேயே வாக்கெடுக்கக்கூடும். இந்த பொதுமக்கள் கட்சிக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ யாரும் ஊடுருவி அவைக்கு ஏதாவது தேவையில்லாமல் மண்டையை கழுவி பழுதாக்கலாம். அதையும் தாண்டி இதை நாங்கள் செல்ல வேண்டும். அப்படின்னா அந்த காலத்தில் பட்டுக்கோட்டை தீர்மானத்திலே தனிகளை தீர்மானம் எடுத்த பொழுது என்ன நடந்தது? ஏதோ பெருசாக ஏதோ நாடெல்லாம் எரிய போகின்றார்கள். இல்லை, அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை மேசையில் கொண்டு வச்சிருக்கிறது.
1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய உயிர் தியாகமும் 50,000த்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய தியாகங்களும் இன்றைக்கு எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வெகு விரைவிலே பெறக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. ஆகவே இதெல்லாம் அந்த நேரத்தில் போனால் ஐயோ பிரச்சனைலாம் எத்தனையோ பேர் பிள்ளைன்னு சொன்னவர் தான். சிறுபிள்ளை வேளாண்மை வீடு தந்து சேரான்னு சொன்னவர். ஒரு குடும்பத்திலே 3, 4, 5 மாவீரர்களை கொடுத்து எங்கள் மக்கள் நடத்திய போராட்டத்தை எதுவும் இல்லாமல் நாங்கள் விட முடியாது. அதற்கான ஒரு பலனை அடைந்தே தீர வேண்டும். தமிழ் மக்களுடைய தாகம், தமிழ தாயகம் என்ற நிலைமையை அடைவதற்குத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான கருத்து. தமிழரசு கட்சியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுது. தமிழரசு கட்சியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுது. இவர்கள் கையை காட்டுபவர்களுக்கு வாக்களிக்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்போம். வடக்கு கிழக்கிலே இவர்கள் கை காட்டுகின்ற கட்சிக்கு இவர்கள் கை காட்டித்தான் கிடைக்கும் மட்டுமே இல்லை. அதில் சிங்களவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார். அது வரட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. முதுகெலும்பில்லாத தமிழரசு கட்சி சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன என்பதை எங்கள் ஒரு சவாலுக்கு வரட்டும் பார்ப்போம். ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு இல்லாமல் சுயநிர்ணய உரிமையை அடைய முடியுமா என்று சொல்லட்டும் பார்ப்போம். நாங்கள் எல்லாம் அரசியலை விட்டே போகிறோம். முட்டுக்காலில் நின்றுட்டு வாங்க போகிறோம். முழு உடுப்பையும் காட்டி எறிஞ்சு விட்டு போகிறோம். சொல்கிறோம் நாங்கள் எங்கே சொல்லிட்டு பார்ப்போம். சுயநிர்ணய உரிமைண்டா இனிமேல் கதைக்கக்கூடாது. நீங்கள் உங்களை ஒரு தரம் கதைக்கக்கூடாது. பொது வாக்கெடுப்புக்கு போகிறதுக்கு தயாரில்லாத ஆக்கள் யாரும் சுயநிர்ணய உரிமை, தேசியம், தாயகம், சுயநிர்ணய உரிமை என்ற நாடகத்தை, அந்த வார்த்தையை இனி உச்சரிக்க வேண்டாம், பிரசரிக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஆதரவு இருக்கலாம், அது வராது. நீங்கள் தான் பெரிய கட்சியாக இருக்கலாம், இருந்துட்டு போங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் சுயநிர்ணய உரிமைக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பது தான் எங்களுடைய கருத்து. சரி, தான் பொது வேட்பாளராக நியமித்திருக்கிறது. அது அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை சுமந்திரன் அவர்கள் அறிவித்திருந்தார். ஆனால் அதே கட்சியில் இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவருக்கு ஆதரவு வழங்குவதாக அண்மையில் தெரிவித்திருக்கிறார். இது எப்படி இருக்கிறது? அவருக்கு அந்த சுமந்திரனுடைய கருத்து தொடர்பாக எல்லாம் 21ஆம் தேதி முதல் தெரிஞ்சிடும். அவர் பொன்னாட போத்தினார், வந்தார், வீட்டில் சொன்னார்ண்டா அதை பத்திய ஒழுவில் சொல்லி செவிக்கணும். வீட்டுக்கு வர்றார், நான் வரவேற்றேன்னு சொல்லி போட்டு பேசாமல் இருந்துவிட்டு அப்போ என்ன செய்ய போகிறார்? அவர் திரு ஸ்ரீதரனுடைய கொள்கையை அறிவிப்பாரா? இல்லை, நாங்கள் பொது வேட்பாளருக்கு தான் நான் என்னுடைய வாக்கையாவது செலுத்துவேன் என்று. இல்லை, கட்சிக்கு நாங்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது முடியுமா? அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் ஒரு செப்டம்பர் மாதம் 15-16 தெரிய வரும். தெரு நாடகம் போட்டால் இல்லை, தெருக்கூத்து நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். போடுறாங்க இல்லை, போட்டால் நல்ல சுவாரஸ்யமான இதெல்லாம் இருக்கும். ஐயா மேலே கூட்டிக் கொண்டு தூக்கி கொண்டு வந்து வர்றது மாதிரியும், ராணில் ஐயா ஒரு கோஷி தூக்கி கொண்டு வர்ற மாதிரி, இங்கால சரித்த ஐயாவை தூக்கி கொண்டு வர்ற மாதிரி, அங்கால நவரா ஐயாவை எல்லாரும் கொஞ்சம் தூக்கி கொண்டு பாயிலாக போட்டு கொண்டு இங்கே தமிழ் ஜாதி இன்றைக்கு நாதி அறுத்து போய் கிடக்கு. சரிதான், அப்படியே பார்ப்போம். பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கன் சாணக்கியன் மட்டக்களப்பில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். நேற்று இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு தேவையற்ற விடயம் மட்டும் அதை சில பேர் தூக்கி கொண்டு தெரிவதாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அவர் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த கருத்தை சொல்லியிருக்கார். அதை பற்றி கருத்து தமிழரசு கட்சி சுதந்திரன் அவர் எடுபடி வால் அதுதான் சொல்லுவார். நாங்கள் கேட்க விரும்புகிறோம், அவரை காத்து கேட்குறேன். சுயநிர்ணய உரிமைண்டா என்ன, எப்படி சுயநிர்ணய உரிமை பாவிக்கிறான்னு சொல்லுவாப்போம். காட்சி போட்டு தமிழ் பொது வேட்பாளரை பற்றி கதை. சுயநிர்ணய உரிமை என்பது அந்த மக்கள் தங்களுடைய தலைவிதி எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறான். அதான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு. அதுக்கு இங்கே அது இல்லாமல் வேறு எதுவும் அர்த்தம் இருக்க வேண்டிய சொல்லட்டும், நாங்கள் அதை கேட்குறோம். அதை விட சும்மா அப்படி தான் காட்சி கொண்டு இருக்கிறோம். அவருக்கு 60 கோடி கொடுத்துருக்கு, இப்படி எத்தனையோ எல்லாம் மேலாளோடும் கீழாளோடும் எல்லாம் நடத்தி நாசம் வருங்கோ. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவில் போராட்டங்கள் ஆரம்பிக்க என்ன சொல்லப்பட்டது? இவரால் முடியாது. முப்படைகளையும் கொண்டு வந்து ஒரு நடைமுறை அரசாங்கத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு சர்வதேசத்தில் இன்றைக்கு கொண்டு வர்ற அளவுக்கு போராட்டம் வளர்ந்தது. அது முடியாண்டில்லை. ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவேன், இதெல்லாம் வராது, சரி வராது, இது நிற்கும் போகும். அது இது கோரிக்கை இன்றைக்கு உலகம் இன்றைக்கு எத்தனையோ நாட்டு பிரதமர்கள் இனப்படுகொலை, சர்வதேச நீதி வேண்டும் என்றது வந்திருக்கார் என்றால், அமெரிக்க காங்கிரஸிலேயே ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு வர வேண்டும் என்ற 10 பேரோட ஒரு தீர்மானம் வந்திருக்கிறார் என்றால், அந்த தீர்மானம் நிறைவேறுகின்ற நிலைமைக்கு நாங்கள் அனுசரணையாக சாதகமாக செயற்பட வேண்டும்.
அதெல்லாம் அங்கே சொல்ல இவங்களுக்கு ரெண்டு வேண்டாம் திரிஞ்சு போட்டு திருப்பியும் அடி வாண்டி கொண்டு ஓடி போய் என்ன நக்கரக்கா போய் நிற்கிறது. எங்களுக்கு தேவை எது என்பதை நாங்கள் கேட்டால் தான் மற்றவர்கள் உதவிக்கு வருவார்கள். அது ஒரு குடும்பங்கள்லேயும் ஒரு ஊர்லேயும் சரி ஒரு பிரச்சனைக்கு பொதுவானது. எங்களுக்கே அது வேண்டாம் இருந்தோடனே என்ன வேணும்? அப்போ 13-15 கிலோ போய் கொண்டிருக்கோம். அப்போ என்ன செய்ய புரியல்? என்ன எல்லாம் அவரோட சேர்ந்து என்ன உறிஞ்சி விட்டுட்டு பயிலாக ஆட போயிடுவோம் தமிழர் எல்லாரும் சேர்ந்து. ஏமாறுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும். அதை இது வேறு எப்போ புரிய போகிறார்கள்? இப்போ இன்றைக்கு 9வது ஜனாதிபதி தேர்தல். இது என்ன சொல்லிடுற பார்ப்போம். 21ஆந்தேதிக்கு எந்த கட்சி என்று ஆதரிக்கிறான்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு ஒரு கதை விட வேணும். இவன் சொல்கிறாள் கையை காட்டுறாரு வெள்ளி வேறு தோப்பாரோட பிறகு தெரிய வரும். 22ஆந்தேதி எங்களுக்கு தெரிய வரும். எத்தனை நேரம் வந்து போனேன்? ஒரே ஒரு கதை வண்டிகள் 2015 பறவையை வச்சு. என்ன பறவை? அன்னப்பறவை. அன்னப்பட்சி 2010 வந்து ஓட்ட. இன்றைக்கு சாத்வன்சா என்ன செய்கிறார்? அவர் ஓட்ட அடிவண்ண காரை கொண்டு திரிகிறார். ஆள் இல்லையா? அவரை தான் நம்பி போட்டுகள். 2010 15 அன்னப்பட்சியை போட்டு வண்டிகள் வேண்டாம் பகிரங்கமாக சொன்னான் எங்களோட கூட்டத்தில், தமிழ் தேசிய கூட்டமைப்பில். அமெரிக்கா இந்தியா இந்த ஆதரவோட ஒரு தீர்மானத்தை கையெழுத்து போட்டு சொல்லி கேளுங்கொண்டு முடியாண்டுகள் இன்றைக்கு நடந்த ஏமாற்றப்பட்டிருக்கேன். 2020 19 திருப்பி அன்னப்பட்சியை கொண்டு வந்தார் சஜித்துக்களால். இப்போ அன்னப்பட்சி இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கோ தெரியல. அல்ல அன்னப்பட்சிக்கும் குரங்கம்மா வந்துட்டு தெரியல. இப்போ வந்து அவர் டெலிஃபோன் பண்ணி வாங்கி வரார். இவர் இங்கே ஐயா கேஸில் வரார். அவர் அவன்டார் திசையறி ஏதோ கண்டுபிடிக்கிறார். எல்லாம் நாசம் மறுத்து தமிழனை கெடுத்துக்கு போட்டு வந்து நிற்கிறோம். எவர் வந்தாலும் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கின்றோம்ன்றதை உலகத்துக்கு காட்டுவதற்கு அது நல்ல ஒரு விடயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை விட்டு சிங்கள வேட்பாளர் நல்லா இருக்கிறோம். சரித்தவங்க ஜெயசூரியா இருக்கிறார். தமிழக சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டிருக்கார். ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவிற்கூட ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய சொல்கிறார் உச்சபட்சம். அவர்களளவு சொல்கிறதுக்கு அளவுக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு வக்கில்லாமல் இருக்கிறன்றால் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. சிங்களவர்கள் எல்லாரையும் இப்படி சொல்லாங்க. சரித்தவங்க ஜெயசூரியா சிங்களவர் தான். தமிழில் மொழி சுதந்திர கீதம் பாடணும் அடிவண்டார் கொழும்பில். இன்றைக்கும் அந்த கொள்கையை மாற்றல. அதே மாதிரி அமரர் விக்ரமாகரன் டாக்டரும் அதே மாதிரி தான். இப்படி ஒரு சிலர் இருக்கிறார் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். முழு பேரும் அல்ல. அதை நாங்கள் பார்ப்போம். அவை இதை மக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலை பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.